வணக்கம் மாணவர்களே. கணக்கு பதிவியல் தேர்விலே குறைந்தபட்ச மதிப்பெண்கான 70 மதிப்பெண்களை எப்படி எடுப்பது? அதற்காகத்தான் காஞ்சி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அவர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாக இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் நன்கு பயிற்சி பெற்ற அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களால் இந்த வகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் டிவிடி என்கிற ஒளித்தகடு செய்யப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை பார்க்கின்ற அனைத்து மாணவர்களும் நிச்சயமாக கணக்கு பதிவியலில் 100க்கு விழுக்காட்டில் 40%, 50% பெற்றுவிடலாம். இறுதி கணக்கிலே 47 மதிப்பெண் தரக்கூடியது இறுதி கணக்கு. முதல் பாகத்திலே முதலாவது பாடத்திலே வரக்கூடிய இறுதி கணக்கு என்ற தலைப்பிலே 47 மதிப்பெண்கள் தேர்விலே கேட்கப்படுகிறது. ஒரு மதிப்பெண் வினாக்கள், ஒரு மதிப்பெண், கோடிட்ட இடம், இவையெல்லாம் சேர்த்து 5. கோடிட்ட இடங்கள், சரியானவற்றை தேர்ந்தெடு என்று இரு பிரிவுகளிலே ஒரு மதிப்பெண் கேட்கப்படுகிறது. எனவே 5 ஒரு மதிப்பெண்கள் இந்த பாடத்திலிருந்து கேட்கப்படுகிறது. 5 மதிப்பெண்கள். 5 மதிப்பெண், அதிலே 5 மதிப்பெண்களை பெற்றுத்தரும் கேள்விகள் 10. 5 மதிப்பெண் 10. 2 கேள்விகள், 2 பெருக்கல் 5 10 மதிப்பெண்கள். 12 மதிப்பெண்களை பெற்றுத்தருவது அது ஒரே ஒரு வினாதான். 45வது வினா கட்டாய வினா. கடனாளி கழிக்க வராக்கடன் கழிக்க ஐயக்கடன் என்று இந்த ஒளித்தகடிலே வரப்போகிறது. நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்குரிய படிவத்தையும் அதை எப்படி கணக்கிடலாம் என்பதையும் ஆசிரியர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அடுத்ததாக 20 மதிப்பெண்கள், அதிலே ஒரு கேள்வி. ஆக 47 மதிப்பெண்கள் இறுதி கணக்கிலிருந்து வருகிறது. முதலாவது பாடம் இறுதி கணக்கு. இறுதி கணக்கு என்றால் சிலர் குழம்பி விடுகிறார்கள். இறுதி கணக்கு என்று ஆண்டின் இறுதியிலே தயாரிக்கக்கூடிய வியாபார லாப நட்ட கணக்கும் இருப்புநிலை குறிப்பும், இந்த 3ஐத்தான் நான் இறுதி கணக்குகள் என்கிறோம். வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு, இந்த 3ம் சேர்ந்து 20 மதிப்பெண் வருகிறது. ஆக முதலாவது பாடம் இறுதி கணக்கை படித்தால், அதிலே பயிற்சி மேற்கொண்டால், இதில் இருக்கின்ற அனைத்து கணக்குகளையும் செய்து பார்த்தால் 47 மதிப்பெண்கள் பெற்றுவிடலாம். அடுத்தது 2வது பாடம் ஒற்றை பதிவு முறை என்று பெயரது. ஒற்றை பதிவு முறை. இந்த ஒற்றை பதிவு முறையிலே இந்த ஒற்றை பதிவு முறையிலே மொத்த மதிப்பெண்கள் 34 மதிப்பெண்கள் கிடைக்கிறது. 34. அது எப்படிங்க? ஒரு மதிப்பெண் வினாக்கள், ஒரு மதிப்பெண் வினாக்கள் அந்த பாடத்திலிருந்து 4ம், 5 மதிப்பெண் வினாக்கள் 10ம், 20 மதிப்பெண் வினாக்கள் 1ம், ஆக 34 மதிப்பெண்கள் கிடைத்து விடுகிறது. இந்த பாடத்திலே 12 மதிப்பெண்ணுக்குரிய ஒரு வினா வருகிறது. அந்த வினாவை நான் தவிர்த்திருக்கிறோம். ஏன் தவிர்த்திருக்கிறோம் என்றால், அது இறுதி கணக்கு அல்லது ஒற்றை பதிவு முறை அல்லது இதேனும் ஒன்றைத்தான் எழுத முடியும். எனவே ஒற்றை பதிவிலே வரக்கூடிய 12 மதிப்பை தவிர்த்து விட்டு பார்த்தாலே 34 மதிப்பெண்கள் கிடைத்து விடுகிறது. முதலில் சொன்னேன், 9 பாடங்கள் கணக்கு பதிவியலில். அதிலே 3 பாடங்களை படித்தால் போதும். இது ஒரு வழி. இறுதி கணக்கிலே 47 மதிப்பெண்கள், ஒற்றை பதிவு முறையிலே 34 மதிப்பெண்கள்,
மூன்றாவது பாடம் ரொக்க திட்ட பட்டியல். மிக எளிமையான பாடம் இது. ரொக்க திட்ட பட்டியல் என்பது இதனுடைய பெயர். ஒரு மதிப்பெண் அதிலே 2 5 மதிப்பெண் வினாக்கள் 2 கேட்கிறார்கள் 10. 12 மதிப்பெண் வினாக்கள் ஒரு கோட்பாட்டு வினா, தியரின்னு சொல்லக்கூடிய கோட்பாட்டு வினா 1. 20 மதிப்பெண்ணிலே கட்டாயம் ஒரு கேள்வி இருக்கிறது. ஆக இதனுடைய மொத்த மதிப்பெண்கள் 44. ரொக்கதிட்ட பட்டியலே 44. பாருங்கள், இந்த 3 பாடங்களை மட்டும் நீங்கள் படித்தால் முதல் பாடத்திலே 47, இரண்டாவது பாடத்திலே 34, ரொக்கதிட்ட பட்டியல் பாடத்திலே 44 கூட்டினால் உங்களுக்கு 125 மதிப்பெண்கள் கிடைக்கிறது. 4, 8, 15, 5, 8, 12 125 மதிப்பெண்கள். இப்போது சொல்லுங்கள் மாணவ நண்பர்களே, பார்த்தீர்களா? 9 பாடங்கள் என்று மயங்கியிருந்தீர்கள். 9 பாடங்கள் முக்கியமல்ல. இந்த 3 பாடங்களை மட்டும் மிக தெளிவாக எல்லா கணக்குகளையும் செய்து பார்த்து குழப்பம் இல்லாமல் வைத்து கொண்டால் நிச்சயமாக 125 மதிப்பெண்கள் பெற்றுவிடலாம். இரண்டாவது பாகமே நீங்கள் போக வேண்டாம். இரண்டாவது பாகத்தையே நீங்கள் செய்ய வேண்டாம். நாம் பேசிக்கொண்டிருப்பது மிக அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவர்களுக்கு அல்ல, குறைந்தபட்ச 70 மதிப்பெண்கள் பெற்று தேர்விலே வெற்றியடைய வேண்டும் என்று எண்ணுகிற மாணவர்களுக்கானது. எனவே 200 மதிப்பெண்கள் கேட்கிற அந்த தேர்விலே 125 மதிப்பெண்களை நீங்கள் மிக எளிமையாக பெற்றுவிடலாம். மாணவர்களே, 5 மதிப்பெண் வினாக்களிலே கணக்குகள் 8 கேள்வி கேட்டால் கோட்பாட்டு வினாக்கள் 7 கேள்விகள் கேட்கப்படுகிறது. எனவே இந்த கோட்பாட்டு வினாக்களை நாம் இந்த ஒளித்தகட்டில் பார்க்க இருக்கிறோம். மிக முக்கியமான 20 கோட்பாட்டு வினாக்கள். இந்த வினாக்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். பெரிய அளவில் படிக்க வேண்டியிருக்குமா, 10 பக்கம் படிக்கணுமா, 5 பக்கம் படிக்க வேண்டுமா, அந்த சிரமமே கிடையாது. கணக்கு பதிவியலை பொறுத்தவரை 2 பாயிண்ட்டுகள் இருந்தால் 5 மதிப்பு நீ எளிமையாக பெறலாம். இப்போது நாம் கணக்கு பதிவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய 20 வினாக்களில் இருந்து திரும்ப இந்த கேள்விகளைத்தான் ஆண்டு தேர்விலே கேட்கிறார்கள். அதற்குரிய பதிலை, கீ பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான பதிலை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது கேள்வி, கொடுபட வேண்டிய செலவுகள் என்றால் என்ன? முதல் கேள்வி, கொடுபட வேண்டிய செலவுகள் என்றால் என்ன? கேள்வியிலேயே பதில் இருக்கிறது. கொடுபட வேண்டிய, கொடுக்க வேண்டிய செலவு, கணக்கு ஆண்டுக்குரிய செலவினங்கள். அது என்ன கணக்காண்டு? ஓராண்டு என்பதைத்தான் நாம் கணக்காண்டு என்கிறோம். சிலர் ஜனவரி தொடங்கி டிசம்பர் மாதத்திலே கணக்கு முடிக்கலாம். சிலர் இந்த ஆண்டு ஜூலையிலே தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூனில் முடிப்பது உண்டு. பெரும்பாலான கணக்குகள், வங்கி கணக்குகள்லாம் பார்த்தோமானால் ஏப்ரல் மாதத்தில் தொடங்கி அடுத்த மாதம் மார்ச் முடிக்கிறார்கள். இதைத்தான் நாம் கணக்காண்டு என்கிறோம். கணக்கு ஆண்டுக்குரிய செலவினங்கள் இன்னும் செலுத்தப்படாமல் இருந்தால் அது கொடுபட வேண்டிய செலவாகும். ஒரே ஒரு வரி, ஒரு வாக்கியம்தான். கணக்கு ஆண்டுக்குரிய செலவினங்கள் இன்னும் செலுத்தப்படாமல் இருந்தால் அது கொடுபட வேண்டிய செலவுகள் ஆகும். அதுக்கு என்ன உதாரணம்? ஒரு உதாரணத்தை எழுதினால் போதும். உதாரணம், கொடுபட வேண்டிய கூலி. இது நம்ம இறுதி கணக்கிலே பார்ப்பது தான். இறுதி கணக்கிலே 5 சரிக்கட்டுகள் தருவார்களே, அதிலே ஒரு சரிக்கட்டு கொடுபட வேண்டிய செலவினங்கள். கொடுபட வேண்டிய கூலி தான் பெரும்பாலான கணக்கிலே வரும். கொடுபட வேண்டிய சம்பளம், கொடுபட வேண்டிய வாடகை.
இதைத்தான் இந்த கேள்வியாக மாற்றிருக்கிறோம். கொடுபட வேண்டிய செலவு என்றால் என்ன? கணக்காண்டுக்குரிய செலவினங்கள் இன்னும் செலுத்தப்படாமல் இருந்தால் அது கொடுபட வேண்டிய செலவுகள் ஆகும். உதாரணம், கொடுபட வேண்டிய கூலி. சரியா? இப்போ நாம் அடுத்ததாக இருக்கக்கூடிய இரண்டாவது வினாக்களுக்கு செல்வோம். இரண்டாவது வினா கூடியுள்ள வருமானம். கூடியுள்ள வருமானம் எப்படி செலவு இன்னும் தரவில்லையோ அதுபோல வருமானம் பாக்கி என்கிறோமே, அதான் கூடியுள்ளேன்னு சொல்றார். கூடியுள்ள வருமானம் என்றால் என்ன? ஈட்டிய வருமானம். ஈட்டிய என்றால் பெற்ற, இந்த ஆண்டு பெற்ற வருமானம். உதாரணமாக, நாம் நமது நிறுவனத்தை இன்னொருவருக்கு வாடகை கொடுத்துருக்கிறோம். 2 அடுக்கு கொண்ட நிறுவனம். கீழ்த்தளத்திலே நம்ம கடை இருக்கிறது, மேல் தளத்திலே ஒருத்தர் வாடகை விட்டுருக்குறோம். அவர் ஒரு 5000 6000 தராரு. 5000 தராரு. 11 மாதம் கொடுத்துட்டார். இன்னும் 1 மாதம் பாக்கி வச்சிருக்கிறார். இன்னும் வரணும். அது இன்னும் வந்து சேரலை. நம்ம கணக்கெடுக்கிற போது அந்த பாக்கி நிலுவையாக இருக்கிறது. அதைத்தான் நாம் கூடியுள்ள வருமானம் என்கிறோம். ஈட்டிய வருமானம் உரிய கணக்காண்டில் பெறப்படாமல் இருந்தால் அது கூடியுள்ள வருமானம். ஈட்டிய வருமானம் இந்த கணக்காண்டில் பெறாமல் இருந்தால் அதன் பெயர்தான் கூடியுள்ள வருமானம். இதற்கு உதாரணம் கூடியுள்ள வட்டி. வங்கியில் வரக்கூடிய வட்டி இன்னும் நம் கைக்கு வந்து சேரவில்லை, வரவேண்டியது இருக்கிறது. வரவேண்டிய வருமானத்தின் பெயர் தான் கூடியுள்ள வருமானம். ஒரே வரியில் சொல்வதானால் நமக்கு இன்னும் வந்து சேர வேண்டிய வருமானத்தை தான் கூடியுள்ள வருமானம் என்கிறோம். இது இரண்டாவது வினா. மூன்றாவது வினா, சரிக்கட்டு பதிவு என்றால் என்ன? இது இறுதி கணக்கிலே 20 மதிப்பெண் போடுகளுக்கு தெரியும். இருப்பாய்வு கொடுத்திருப்பார்கள். அதுக்கு கீழே சரிக்கட்டு பதிவுகள் என்று கொடுத்து இறுதி சரக்கிருப்பு, கொடுபட வேண்டிய கூலி, முதல் மீது வட்டி என்றெல்லாம் கொடுப்பார்கள் இல்லையா? அதற்கு பெயர் தான் சரிக்கட்டு பதிவு. இப்போ கேள்வி அதுதான், சரிக்கட்டு பதிவு என்றால் என்ன? இறுதி கணக்கு தயாரிக்கும் பொழுது அதன் உண்மையான செயல்பாட்டை அறிய வேண்டும். அதற்கு அந்த ஆண்டுக்குரிய செலவினங்களோ வருமானங்களோ விடுபட்டு போயிருந்தால் அந்த அதை கணக்கில் கொண்டு வர வேண்டும். அதற்கு செய்கிற சரிக்கட்டு தான் சரிக்கட்டு பதிவு. விடையை பார்க்கலாம். இறுதி கணக்குகள் நிறுவனத்தின் உண்மையான செயல்பாட்டை உணர்த்த அந்த கணக்காண்டுக்குரிய செலவினங்கள் வருமானங்கள் சரிக்கட்டுப்பட வேண்டும். அது கூடியுள்ள வருமானமோ முன்கூட்டி செலுத்திய காப்பீடோ ஏதோ ஒரு சரிக்கட்டு விட்டு போயிருக்கிறது. இந்த சரிக்கட்டுகளை கணக்கேடுகளில் கொண்டு வர நாம் செய்கிறோமோ குறிப்பேட்டு பதிவு, அதுதான் சரிக்கட்டு பதிவு. வராக்கடனுக்கு எழுதுவோமா? வராக்கடன் கணக்கு பற்று, கடனாளி கணக்கு வரவு, சரிக்கட்டு பதிவு, மாற்றுப்பதிவு, இதுதான் சரிக்கட்டு பதிவு என்கிறோம். கணக்காண்டு முடிவில் விடுபட்ட இனங்களை கணக்கிலே கொண்டு வருவதற்கு பெயர்தான் சரிக்கட்டு பதிவு. இன்னும் மிக எளிமையாக சொல்வதென்றால், கணக்காண்டில் முடிவில் விடுபட்டு போன இனங்களை கணக்கிலே கொண்டு வருவது செய்யக்கூடிய பதிவுக்கு பெயர்தான் சரிக்கட்டு பதிவு. அடுத்த 5 மதிப்பெண்கள். இது பெரும்பாலான வினாக்களிலே தொடர்ந்து கேட்கின்ற கேள்வி. வராக்கடன் என்றால் என்ன? பேர் இருக்கிறது, வராக்கடன், வராத கடன். கடனாளியிடமிருந்து திரும்ப இயலாத கடன் வராக்கடன். இப்போ கடனாளி என்பவர் யார்? நான் நினைவூட்டுகிறேன். வியாபாரத்திலே 2 பேர் முக்கியமானவர்கள். ஒன்று, வியாபாரம் செய்கிறோம், ஏதோ செல்ஃபோன் கடையோ ஏதோ ஒரு கடை வைக்கிறோம். நம்மை நம்பி பொருள் கொடுக்கிறான் அல்லவா, கடனுக்கு. அவன் பெயர் கடன் ஈந்தோர். நம்மிடமிருந்து பொருளை கடனுக்கு வாங்கி செல்கிறானே, அவனுடைய பெயர்தான் கடனாளி. அந்த கடனாளியிடமிருந்து கொடுத்த கடன் திரும்பவில்லை என்றால் அதைத்தான் வராக்கடன் என்கிறோம். ஆங்கிலத்திலே இந்த பேட் டெட்ஸ் என்பார்கள். இது வியாபாரத்துக்கு இழப்பு. 2 வாக்கியம். திரும்ப இயலாத கடன் வராக்கடன், இது வியாபாரத்துக்கு இழப்பாகும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற 5 மதிப்பெண்
முன்கூட்டி பெற்ற வருமானம் என்றால் என்ன? பெற வேண்டிய வருமானம் அட்வான்ஸாக வாங்கிட்டேன்னு சொல்கிறான் இல்லையா? அட்வான்ஸாக வாங்கிட்டேன், அடுத்த மாதம் வர வேண்டியது இப்போ வாங்கிட்டேன், இதைத்தான் முன்கூட்டி பெற்ற வருமானம் என்கிறார். அடுத்த கணக்காண்டுக்குரிய வருமானம் இந்த ஆண்டிலேயே பெற்றுவிட்டால் அது முன்கூட்டி பெற்ற வருமானம். இது பொறுப்பாகும். வாடகை வர வேண்டும், 3 மாதங்களுக்கு சேர்த்து வாங்கிவிட்டோம் என்றால் அடுத்த 3 மாதங்களுக்கோ 1 மாதங்களுக்கோ அடுத்த ஆண்டுக்குரியதை இந்த ஆண்டே வாங்கிவிட்டால் அதன் பெயர் முன்கூட்டி பெற்ற வருமானம். இது வியாபாரத்துக்கு பொறுப்பு பக்கத்திலே காட்ட வேண்டும். பொறுப்பு இந்த சம்பந்தப்பட்ட கணக்கிலே இதை கழிப்போம், வருமானத்திலே கழிக்க வேண்டும். இந்த கழிவு முன்கூட்டி பெற்றது, அது அப்படித்தான் செய்ய வேண்டும். லாப நட்ட கணக்கிலே கழிவை கழித்து விட்டு இந்த பொறுப்பிலே காட்ட வேண்டும். அடுத்த வினா, இதுவரை நாம் பார்த்தது ஒற்றைப்பதிவு முறைக்கு முன்பாடமே இறுதி கணக்கில் இருந்தது. இப்போது இது ஒற்றைப்பதிவு முறையிலே ஒரு வினா. ஒற்றைப்பதிவு வரைவிலக்கணம் தருக. ஒற்றைப்பதிவு வரைவிலக்கணம் தருக. ஒற்றைப்பதிவு என்பது ரொக்கமும் ஆள்சார் கணக்குகளை மட்டுமே வைத்திருக்கும் கணக்கு பதிவியல் முறை. அது என்ன ரொக்கம் ஆள்சார் கணக்கு? +1 படித்திருப்போம். சில மாணவர்கள் படிக்காமல் நேரடியாக எழுதினால் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கணக்குகள் 3 வகைப்படும். ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு. ஒரு நபரை குறித்து எழுதப்படும் கணக்கு ஆள்சார் கணக்கு. கண்ணன், கந்தன், கோவிந்தன், இந்தியன் வங்கி என்றெல்லாம் உதாரணம் சொல்லலாம். சொத்து கணக்கு, நிலம், கட்டிடம், ரொக்கம் இவையெல்லாம் சொத்துக்கள். செலவுகள், வருமானங்கள், பெயரளவு கணக்கு. இந்த 3 கணக்கையும் எழுதி வருவதுதான் இரட்டைப்பதிவு. இதிலே ரொக்கத்தையும் ஆள்சார் கணக்கையும் மட்டுமே பதிந்து வைத்தால் அதன் பெயர்தான் ஒற்றைப்பதிவு முறை. இது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறும், எப்பொழுதுமே முழுமை பெறாது. இந்த முறைக்கு பெயர்தான் ஒற்றைப்பதிவு முறை. ஒற்றைப்பதிவு முறை என்பது ரொக்கமும் ஆள்சார் கணக்குகளை மட்டுமே வைத்திருக்கும் கணக்கியல் பதிவு முறையாகும். இது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறக்கூடிய, எப்பொழுதும் முழுமைப்படாத இரட்டை பதிவு முறையாகும். இந்த வரைவணக்கத்தை கோகுலர் என்பவர் கூறியிருக்கிறார். கோகுலர். அடுத்த வினா போகலாமா? ஒற்றைப்பதிவின் 2 தன்மைகள் யாவை? ஒற்றைப்பதிவுக்கு என்ன தன்மைகள்? முன்பு வரைவிலக்கணம் படித்தோமே, அதையே தான் எழுதப் போகிறோம். இது ஆள்சார் கணக்கையும் ரொக்க கணக்கை மட்டுமே பராமரிக்கும். இது யாருக்கு ஏற்றதென்றால் தனி வணிகத்துக்கும் கூட்டாண்மைக்கு மட்டுமே ஏற்றது. ஒற்றைப்பதிவு முறையின் 2 தன்மைகள். இது ஆள்சார் கணக்கையும் ரொக்க கணக்கை மட்டுமே பராமரிக்கும். 2,